ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து இன்றைக்கி வந்து செம்ம பெரிய ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்ட்டு வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யா 44 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செம்ம இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதற்கு முக்கியமான காரணம் வந்து சூர்யா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரும் கார்த்திக் சுப்ராஜோட இணைஞ்ச திரைப்படத்துக்கு சூர்யா 44 அப்படின்ட்டு பெயர் வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து டைட்டில் டீசர் விடுற மாதிரி வந்து ஒரு செம்ம பெரிய அப்டேட் வந்து ஸோ டைட்டில் டீசரில் வந்து ரெட்ரோ அப்படின்ட்டு வந்து நம்ம சூர்யா 44க்கு வந்து பெயர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பெயர் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து அனைத்து ரசிகர்களுமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து ஸோ அந்த டைட்டில் டீசருக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ நியூ இயரும் வந்துருச்சு, ஏதாவது ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் கார்த்திக் சுப்ராஜ் கிட்டே கேட்டுட்டு இருக்க நிலையில் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து ஒரு போஸ்டர் இருக்குது அப்படின்ற வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. அதாவது நியூ இயருக்கு வந்து விஷ் பண்ணுற மாதிரி போஸ்டர் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட முந்தைய திரைப்படங்களான மகான் மற்றும் பேட்டை வந்து ஸோ இந்தமாரி நியூ இயருக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அந்த 2 திரைப்படத்துக்கும் வந்து ஒரு நியூ இயர் போஸ்டர் மாதிரி அவங்க விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரெட்ரோ திரைப்படத்துக்கு வந்து ஒரு போஸ்டர் இருக்குது இன்றைக்கி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.